க்ரோரில் செலவாகும். இந்தியாவில் படிக்கணுனாலுமே க்ரோரில் செலவாகும். அங்கே போகிறதுக்கு அவங்க இங்கே படிச்சிடலாம். 30 lakhsக்குள்ளாடியே வந்துட்டு அவங்களுடைய எம்பிபிஎஸ் வந்துட்டு முடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 1 year ஃபீஸ், அங்கே வந்துட்டு மொத்த 6 வருஷ கோர்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் ஆனாலுமே ஸோ 1 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சீட் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நிறைய ஸ்கேம் நடக்கும். இந்த அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாமல் நிறைய ஸ்கேம்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவை அந்த அட்மிஷன் அங்கே போடுறது, அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணிடுவாங்க. ஸ்கேமாக இருந்தாலும் இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லி கூப்பிட்டு வருவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ தான் இருக்கும், இல்லை 1 yearக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறமா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ புக்காரா அப்படின்றது என்னென்னா ஒரு ஏன்ஷியன் பிளேஸ். லைக் அங்கே சில்க் ரோடு, அப்புறம் டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிட்டியில் தான் நம்மளுடைய யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. எங்கள் ஹாஸ்டல் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 5 star ஹோட்டல் மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா ஒரு 5 star ஹோட்டல். அவங்க எப்படி வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே அவங்களுக்கு லிவிங், அவங்களுடைய அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது படி நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு 8th படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை ஒரு சப்ஜெக்டாகவே கொடுக்குறோம். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதுலேயும் சில பேருக்கு அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அவங்களுக்குலாம் எந்த யூனிவர்சிட்டி, எந்த கண்ட்ரி, இன்ஃபேக்ட் அவங்களோட சேஃப்டி, அக்காமடேஷன் இதெல்லாம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அஸ்வின் ஃப்ரம் ஏஷியா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காரு. வாங்க பேசலாம். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. உங்களோட ஏஷியா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி எங்களுடைய யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரியோடைய செகண்ட் கேபிட்டலான புக்காரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ புக்காரா அப்படின்றது என்னென்னா ஒரு ஏன்ஷியன் பிளேஸ். லைக் டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிட்டியில் தான் நம்மளுடைய யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் நியர்லி வந்துட்டு மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நியர்லி 300 மேலே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு இப்போ அந்த கண்ட்ரியில் இருக்க உஸ்பெகிஸ்தானில் இருக்க யூனிவர்சிட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா, காலேஜ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தமிழ் பீப்புள்ஸ் தான். மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து, ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து, வார்டன்லேருந்து, செஃப்லேருந்து எல்லாருமே தமிழ் ஆட்கள். ஸோ அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பீப்புள்ஸ் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அங்கே அடாப்ட் ஆகுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் டோட்டலி ஃபாலோ பண்ணுறது இந்தியன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியன் சிலபஸ் அப்புறம் அங்கே இருக்க இன்டர்நேஷ்னல் சிலபஸையும் அலைன் பண்ணி ஒரு இதுவாக வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சேம் டைம் இங்கே காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு உள்ள அட்மிஷன் எடுத்து உள்ளே வராங்க அப்படின்னாலே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்ன எஃப்எம்ஜிக்கான கோச்சிங் கொடுக்க முடியுமோ ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் குவாலிட்டியாக ப்ளஸ் வந்துட்டு சர்வீஸும் வந்துட்டு ரொம்ப எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இந்தியன் என்விரான்மெண்ட், இந்தியன் கல்ச்சர், நீங்கள் தமிழ் என்விரான்மெண்ட் தமிழ்னே சொல்லலாம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், தமிழ் என்விரான்மெண்ட் ஏன் நம்ம இங்கே அதை ஏன் பண்ணக்கூடாது? 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் ஆனாலுமே ஸோ 1 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சீட் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுனா அவங்க அடுத்தடுத்து நீட் எக்ஸாம் வந்துட்டு வேணால் அடுத்தடுத்த டைம் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இயர்ஸ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு அப்ராட் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் தி பாத்வேயாக இருக்குது. அவ்வளோதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யோசிக்கலாம், யூஎஸ், யூகே இந்த மாதிரி எல்லாமே போய் படிக்கலாமே, ஏன் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் படிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக யோசிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ யூஎஸ், யூகே போனோம் அப்படின்னாலும் ஒரு பெரிய பட்ஜெட் க்ரோரில் செலவாகும். இந்தியாவில் படிக்கணுனாலுமே க்ரோரில் செலவாகும். அங்கே போகிறதுக்கு அவங்க இங்கே படிச்சிடலாம். பட் இந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிஸ் இப்போது உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், ஸோ இதை மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நியர்லி வந்துட்டு 30 lakhsக்குள்ளாடியே வந்துட்டு அவங்களுடைய எம்பிபிஎஸ் வந்துட்டு முடிக்க முடியும். விச் மீன்ஸ் இந்தியாவில் அவங்க படிக்கிறாங்கன்னா நியர்லி வந்துட்டு 1 crore மேலேயே செலவாகும். ஸோ 1 year ஃபீஸ் அப்படின்ட்டு பார்த்தாலே 30 lakhs கிட்ட வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 1 year ஃபீஸ், அங்கே வந்துட்டு
மொத்த 6 வருஷ கோர்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அஃபோர்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்குது அவங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஆமாம். ஓகே. இதுக்குன்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கும் கரெக்டாக? இப்போ நம்மளோட யூனிவர்சிட்டி வந்து அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஸோ நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய இதை ஃபாலோ பண்ணுறதுனால நீட் எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். ஆமாம், கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நீட்டுடைய மார்க்ஸை வச்சு தான் நாங்களுமே வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ நீட்டில் எலிஜிபிளாக இருக்கணும். எலிஜிபிளாக இருந்தாலே எங்கள் யூனிவர்சிட்டி கட் ஆஃப் மார்க் இருக்குது. கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீட்டில் அவங்க எலிஜிபிள் ஆனாலே அவங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இங்கே வந்து சிலபஸ்க்கும் இப்போ வந்து உங்களோட யூனிவர்சிட்டி சிலபஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆக்சுவலி என்னென்னா மற்ற காலேஜஸை பற்றி மற்ற கண்ட்ரிஸை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போது ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரஷ்யா போகிறாங்கன்னு வைங்களேன். ரஷ்யன் சிலபஸில் தான் அவங்க வந்துட்டு படிப்பாங்க. அங்கே இருக்க லோக்கல் சிலபஸில் வந்துட்டு படிப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கவங்க இந்தியன் சிலபஸில் படிக்கிறாங்க. ஸோ அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே நாங்கள் அப்படி இல்லாமல் எங்களுடைய சிலபஸில் அவங்களுடைய சிலபஸையும் அப்படின்னா விச் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் சிலபஸையும் நம்மளுடைய இந்தியன் சிலபஸ் எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அங்கே இருக்காங்க. இந்தியன் ஸ்டாஃப்ஸ் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் வந்து நம்ம காலேஜில் வந்துட்டு லெக்சராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமாக டிசீஸ் தான். இந்தியாவில் சில டிசீஸ் இருக்கும், லைக் அந்த மஸ்கிட்டோஸ்னால ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் இருக்கும். பட் அங்கே கோல்ட் கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால வந்துட்டு மஸ்கிட்டோஸ் எதுவுமே கிடையாது. ஆமாம், டிஃப்ரெண்டான டிசீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரிப்பட்ட டிசீஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ அங்கே படிக்கும்போது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இந்த டிசீஸுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அங்கே. ஸோ சைக்கிள் வைஸ் வந்துட்டு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது A to Z வந்துட்டு அவங்கள சொல்லிக் கொடுத்து தான் அடுத்தடுத்த டிசீஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களுடைய புக்கில் அவங்க படிக்கிறத விடைக்கும் ப்ராக்டிக்கலாக தான் வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். லைக் அங்கே இப்போ அந்த புக்காரா சிட்டியில் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் தான் நம்பர் 1 ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இங்கே ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல், எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டாஃப்ஸ். ஸோ டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. டூரிஸ்ட் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க மேக்ஸிமம். அவங்கெல்லாம் அதிகமாக இது பண்ணுறது நம்ம ஹாஸ்பிட்டல் தான். சேம் டைம் லோக்கல்ஸுமே வந்துட்டு அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டல் தான் இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்தியன் கல்ச்சர், லாங்குவேஜ் எல்லாமே டோட்டலி வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஃபீல் லைக் ஹோம் அவ்வளோதான். ஆமாம். அண்ட் மோரோவர் வந்து அங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கும் உங்கள் யூனிவர்சிட்டிக்கும் மோர் தென் திஸ் இந்த இந்தியன் கல்ச்சர் அண்ட் அதர் திங்ஸோட வேறு என்ன சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல்? இங்கே கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் FMG கம்ப்ளீட் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டியில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய முக்கியமான ஒரு கோலே வந்துட்டு FMGயில் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது FMGக்காக. ஸோ அவங்க தான் வந்து இங்கே வந்து கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவுமே வீக்லி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது படி நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு 8th படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது FMGயை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை ஒரு சப்ஜெக்டாகவே கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கு எக்ஸாம்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் அனாட்டமி சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த அனாட்டமி சப்ஜெக்ட்டுமே இங்கே வந்துட்டு நம்ம FMG இதில் வந்துட்டு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அனாட்டமியில் என்னென்ன FMGக்கு வந்துட்டு முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அதை பற்றி FMG டீச்சர்ஸ் வந்துட்டு அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. FMG அப்படின்றது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். ஸோ அப்ராடில் படிக்கிறவங்க மட்டும்தான் இப்போது எக்ஸாம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம காலேஜுக்குள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு 100% அஷ்யூரிட்டி கொடுக்குறோம். இவங்க இங்கே படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு அவங்களுடைய FMGயை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல், ஏன்னா அதுதான் ரெக்டாரும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காலேஜுடைய ரெக்டாராக இருக்கட்டும், டீனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 அவங்களுக்கு மற்ற கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்துட்டு எப்படி படிக்கிறாங்க அவங்கள வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு சில டைம் புரியலை அப்படின்னா கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுத்து வந்துட்டு உட்காந்து சொல்லி கொடுத்து எப்படியாவது வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் டார்கெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம்.
இங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கிறாங்களா? மேஜராக நீங்கள் வந்து அவங்க எதுலலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்துட்டு இந்த ஃபுட்டு அக்காமடேஷன். அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லைக் ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரூமில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 5 பேர், 4 ஷேரிங் 5 ஷேரிங் ரூம்லாம் இருக்கும். அந்த 5 ஷேரிங் ரூமாக இருந்தாலும் ஒவ்வொரு காட்டு செப்பரேட் காட்டாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் என்னென்னா லைக் அந்த டபுள் காட் இருக்கும் இல்லையா, கீழே ஒன்று மேலே ஒன்று, அந்த மாதிரி ஒரு காட்டு போடுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு டாய்லெட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 10-20 ரூமுக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஒரு 2 கார்னரில் வந்துட்டு டாய்லெட் இருக்கும். இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இது வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அது சொல்ல மாட்டாங்க யாருமே. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஜாயின் பண்ணப்போவும் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் நம்ம வீட்டிலலாம் இருந்துட்டு அப்படி போகும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பழகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வரோம் அப்படின்னா, எங்கள் ஹாஸ்டல் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஹாஸ்டல் விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு பெட்டு ப்ராப்பராக இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஸோ அதுவுமே சும்மா டாய்லெட் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுவுமே நீட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாத் டப் இதெல்லாமே வச்சு ரொம்ப நீட்டாக வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சேம் டைம் வந்துட்டு அவங்களுக்கு க்ளீனிங் இதுக்கெல்லாமே வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. ஃப்ளோரில் இருந்து ரூமில் இருந்து எல்லாமே டெய்லி க்ளீனாக நீட்டாக பக்காவாக இருக்கும். ஹாஸ்டல்ஸில் வந்துட்டு எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அதை தாண்டி செகண்டரி வந்துட்டு ஃபுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறது ஃபுட்டில். ஏன்னா ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் ஃபுட் அப்படின்றப்போ நார்த் இந்தியன் ஃபுட்டையும் இந்தியன் ஃபுட்டுன்னு தான் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியன் ஃபுட்டை வந்துட்டு இப்போது நம்ம சவுத் இந்தியன் நம்ம வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டை வந்துட்டு ஒரு மாதம் சாப்பிட்றோம். லைக் நம்ம சாப்பிட முடியாதுன்னு இல்லை, எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான். பட் நம்ம அந்த சப்பாத்தியை வந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் சாப்பிட்டாலே ஐயோ என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். அதனால நம்ம ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் நானுமே அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் செஃப் தான், தமிழ் செஃப், ஈரோட்டில் இருக்க ஒரு ஆள் தான். ஆமாம். ஸோ அவர் தான் வினோத் அப்படின்றவர். ஸோ அவர் தான் அங்கே செஃப்பாக இருக்கார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக சாப்பாடு, டெய்லியும் ரசம், மோர், அப்புறம் சாம்பார் இதுன்ட்டுலாம் வச்சு பொரியல்லாம் வச்சு அவங்க வந்து தரமாக அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. ஹோட்டல் மாதிரி தான் டோட்டலி வந்துட்டு அவங்க எப்படி வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே அவங்களுக்கு லிவிங், அவங்களுடைய அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேம்பஸ்குள்ளாடியும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேம்பஸ்க்கு வெளியிலேயும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. கேம்பஸ் வெளியிலனா ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு மிடில் கார்னரில் வந்துட்டு காலேஜ் இருக்குது, மிடில் வந்துட்டு ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஆமாம், எல்லாமே ஈஸி, வாக்கபிள் தான். லைக் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் தான். ரொம்ப இதுதான். யூஸ்வலாக வந்து எம்பிபிஎஸ் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு எம்டிலாம் வந்து அப்ராடில் பண்ணுவாங்க. அதுதானே நம்ம நார்மல் பேட்டர்ன்ஸாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம எம்பிபிஎஸ்ஸே வந்து ஃபஸ்ட்டு அப்ராடில் பண்ணும்போது அவங்களால இங்கே திரும்பி இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் அந்த கான்செப்ட்? எம்பிபிஎஸ் அப்படின்றது இப்போது அவங்க அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது பேசிக் திங்ஸை வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறது தான். அந்த பேசிக் இது தான். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு பிஜியில் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு கோர்ஸ், இப்போது சர்ஜரி அதில் தான் ஏதாவது வந்துட்டு அவங்க கோர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கோர்ஸ் சூஸ் பண்ணி வந்துட்டு அதுக்கு போவாங்க. ஸோ எம்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸில் லைக் பெரிய கண்ட்ரீஸில் எல்லாமே படிக்கிறது இன்னும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது அப்ராடில் எம்பிபிஎஸ்க்கு வரவங்க அப்படின்றது அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இந்தியாவில் போதுமான அளவுக்கு சீட்ஸ் இல்லை அப்படின்றது. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்துட்டு இப்போது இந்தியாவில் கொடுக்குற அதே குவாலிட்டியில தான் இப்போ வந்துட்டு எஜுகேஷனுமே வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அப்படின்றதுனால அவங்க இதை ஒரு பாத்வேயாக யூஸ் பண்ணி சேம் டைம் நம்மளுடைய காலேஜ் ஜிஎம்சி, ஏஎம்சி, இசிஎஃப்எம்ஜி இந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க யூரோப்லேயாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், கனடா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸ் வேணாலும்
அவங்க அவங்களுடைய எக்ஸாம்ஸை கொடுத்து அவங்க டேரெக்டாக அங்கே போய் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இப்போ இங்கே வந்து படிக்கிறதுனால இதுக்கான தனியாக வந்துட்டு இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸுடைய கிளைமேட் இதெல்லாமே வந்துட்டு அங்கேயுமே கோல்டு தான். கோல்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அதான் 6 மந்த்ஸ் சம்மர் 6 மந்த்ஸ் வந்துட்டு விண்டர். ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே கிளைமேட் தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டை பற்றியும் வந்துட்டு அங்கே இருக்க கிளைமேட் அந்த டிசீஸை பற்றியும் படிக்கிறதுனால அவங்க அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் நம்ம டோட்டலி வந்துட்டு ஃபாலோ பண்ணுற சிலபஸ் வேறு. ஸோ நம்மளுடைய இங்கே லோக்கலாக இருக்கிற டிசீஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு இங்கே இருக்க சிலபஸ் வந்துட்டு இருக்குது. பட் இங்கே போகும்போது அவங்களுக்கு இன்னும் அப்ராட் அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் போதே இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து யூஸ்வலாகவே இங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 3 days வந்து தியரிட்டிக்கல் 2 days ப்ராக்டிக்கல் அப்படி தானே இருக்கும். அங்கே எப்படி சார் சிலபஸ்லாம் இருக்குது ப்ராக்டிக்கல்? ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 years வந்துட்டு நாங்கள் டோட்டலி வந்துட்டு எங்களுடைய டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான். பேசிக்ஸ் அப்படின்றதுன்னா ஃபுல்லாக புக்ஸ் தான் வந்துட்டு படிப்பாங்க. புக்ஸும் ப்ராக்டிக்கலில் ரொம்ப பெருசாக வந்துட்டு இல்லாமல் லைக் வந்துட்டு வீக்லி ஒரு கிளாஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆஃப்டர் அவங்க ஒன்ஸ் 3rd year என்ட்ரு ஆனதுக்கப்புறமா 3rd yearலேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் கிளாஸஸ், ஃபுல்லாக சைக்கிள் கிளாஸஸ் தான். நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்கில் ஒரு டிசீஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டிசீஸ் பற்றி தான் லைக் ஒரு அந்த டிசீஸை வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 10 days வந்துட்டு தேவைப்படுது, 10 classes வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அப்படின்றப்போ அந்த 10 days தொடர்ந்து வந்துட்டு ஒரு டிசீஸ் தான், ஒரு கிளாஸஸ் தான் வந்துட்டு. இப்போ இந்த வீக் எடுத்துக்கிட்டால் இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரே கிளாஸ் தான் இருக்கும். இப்போ அனாட்டமி எடுத்துக்கிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அனாட்டமி கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு அப்படி அது ஆமாம் அது டோட்டலி வந்துட்டு ஒரு இதுலேயே வந்துட்டு டோட்டலி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இன்னும் வந்துட்டு அவங்க ரொம்ப நாலேஜபிளாக வந்துட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த டிசீஸ்லாம் ஈஸியாக அவங்க படிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இந்த என்எம்சி கைட்லைன்ஸில் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி எப்படி சார் வந்து ஃபாலோ பண்ணுது? ஆக்சுவலி என்எம்சி கைடன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். கைட்லைன்ஸை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமமாக 54 months அப்ராடில் கோர்ஸ் படிச்சிருக்கணும், அப்புறமா 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா இந்த கண்ட்ரியில் எந்த காலேஜில் படிக்கிறோமோ அந்த கண்ட்ரியுடைய லைசன்ஸோடு சேர்த்து டிகிரி வாங்கியிருக்கணும். லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுனாலே அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் யூனிவர்சிட்டியோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கிளாஸ் ரூம்ஸ் ஆக்சுவலி டோட்டலி வந்து எங்களுக்கு கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கேம்பஸ், புக்காரா சிட்டிலே 5 கேம்பஸ் வச்சுருக்கோம். ஸோ 5 கேம்பஸ், 5மே பெரிய கேம்பஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அது. ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நேபாள் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருந்து எல்லாமே கூப்பிட்டு வந்து உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலாக வரப்போகுது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மேபி வித்தின் 2 months ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. கிளாஸ் ரூம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்சுக்கு அப்படி ஒரு குரூப்புக்கு அப்படின்னா 14 members இருப்பாங்க ஒரு கிளாஸில். 14 membersக்கும் லைக் அந்த ஏன் ஒரு குரூப்பில் வந்துட்டு 14 members தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அப்போ தான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு பர்சனை தனித்தனியாக பார்க்க முடியும். ஸோ அதிகமாக வச்சு எல்லாருக்கும் ஒரே இதில் பாதி பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ கம்மியாக இருக்கும்போது இதில் ஸோ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ரொம்ப மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கும். லேப்ஸு எல்லாமே வந்துட்டு இருக்குது எல்லாமே. ஸோ சேம் டைம் கெடாவர்ஸுமே இருக்குது. ஸோ கெடாவர்ஸுமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசியிருந்தோம். ஒரு பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, எய்தர் வந்து பாய்க்காக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும். ஸோ ஒரு பேரண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்காக. அதெல்லாம் வந்து என்ன? சேஃப்டிக்கு நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா அங்கே வந்துட்டு சேஃப்டி அப்படின்றது ஆமாம் அதுக்கு பயப்படுறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஹாஸ்டலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல். இப்போ பாய்ஸுக்கு இருக்க ஹாஸ்டலில் அங்கே வந்துட்டு வார்டன் இருக்காங்க. அவங்க வார்டன் பேர் மிஸ்டர் சிவா பிரகாஷ். அவர் தான் வந்துட்டு வார்டனாக இருக்கார். ஸோ அவர் தான் பாய்ஸ் ஹாஸ்டல் டோட்டலி வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. பாய்ஸ் எல்லாருமே தமிழால் தான், கன்னியாகுமரி பர்சன் தான். ஸோ அவர் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே சேம் டைம் இந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோடைய பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப பக்கம் அவங்களுக்கு. ஸோ லைக் வந்துட்டு ஒரு
ஆமாம், பக்கத்து பில்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கலாம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்த்தி மிஸ்ஸஸ் ஆர்த்தி அப்படின்றவங்க தான் வந்துட்டு அங்கே வார்டனாக இருக்காங்க. அவங்களுமே கன்னியாகுமரி தான். ஸோ ஆமாம், அவங்க தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு ரொம்ப சேஃபாக லைக் காலையில் வந்துட்டு 6 o'clock வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஹாஸ்டல்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். நைட்டு 11 o'clock டோட்டலி க்ளோஸ் பண்ணிடுவோம். 11 o'clock அந்த 10 o'clock உள்ளாடி எல்லாருமே வரணும். எல்லா ரூமும் டெய்லி போய் பார்ப்பாங்க, எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே வார்டன்ஸ் வந்துட்டு டெய்லியும் சேஃபாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஆஸ் ஏ பேரண்ட்டாக அவங்க அங்கே இருந்து எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்ருக்காங்க. லைக் வந்துட்டு ஏதோ நம்ம ஜாபுக்கு இருக்கோம் சும்மா பார்க்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அவங்க ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன ஆமாம் கிளாஸுக்கு போகலன்னா ஏன் கிளாஸுக்கு போகல, சரி ஓகே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது எல்லாமே ஹாஸ்டலுக்குள்ளாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயே வந்துட்டு டாக்டர்ஸும் வருவாங்க ஈவினிங் டைமு. ஸோ இல்லை ரொம்ப முடியல அப்படின்ட்டுனா கால் பண்ணி சொன்னால் உடனே ரூமுக்கே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ ஆமாம், அந்தளவுக்கு பக்கா சேஃபாக இருக்கும். அதை தாண்டி அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா வெளியிலையுமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னால அப்படின்றதுனால. ஏன்னா வந்து எம்பிபிஎஸ்னாலே பயங்கரமாக வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் வருவாங்க. ஆனால் வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா? ஸோ அங்கே வந்து இவங்களால அந்த வெளியே போகிறது they will have their own time. ஆமாம், கண்டிப்பாக. அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு நாள் கிளாஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 கிளாஸஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ 3-4 கிளாஸஸ்னால் ஒரு கிளாஸ் வந்துட்டு 2 hours தான் டைமிங். ஸோ அவங்களுக்கு மேபி வந்துட்டு காலையில் 8 o'clock to 10 o'clock ஒரு கிளாஸ் இருக்கலாம், அப்புறம் 12 o'clock to 2 o'clock ஒரு கிளாஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு வெளியில் போயிட்டு திங்ஸ் வாங்கணும், இல்லை வெளியில் போய் இப்போ சும்மா இது பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. சண்டே ஹாலிடே தான், சண்டே வெளியில் போவாங்க. சண்டே மார்னிங் ஆச்சுன்னா எல்லோரும் போயிட்டு அப்படி ஷாப்பிங் இதுக்கெல்லாமே போயிட்டு பக்கத்துலேயே டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது ஓல்டு புக்காரா அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸு அங்கே இருக்க இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே எல்லாமே போவாங்க. போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டை வந்துட்டு அப்படி ஒரு இதுவாக வந்துட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ போயிட்டு வந்துட்டு நைட்டு 10 o'clock 11 o'clock உள்ளாடி ஹாஸ்டல் வரணும். ஹாஸ்டலில் வந்து செக் பண்ணுவாங்க எல்லோரும் வந்துட்டாங்களா, வரலன்னா அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க உடனே போய் டாக்ஸி போட்டு போய் கூப்பிட்டு வந்து ஹாஸ்டலில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் அப்படி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னா கூட அவங்க நம்மளுடைய வார்டன்ஸும் சரி, நம்ம ஹாஸ்டல் இதுவும் காலேஜ் இதுவும் சரி, உடனே நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எம்பிபிஎஸ் வந்து இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க இங்கேயோட வந்து அப்ராட் போய் படிக்கிறது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எது சார் உண்மை? இங்கே வந்து காஸ்ட்லியாக இல்லைனா அப்ராடில் வந்து காஸ்ட்லியாக? எது வந்து உண்மை? அப்ராட் ஆக்சுவலி நம்மளுடைய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும் கண்டிப்பாக. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் 1 இயருக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மணி தான் அங்கே வந்துட்டு டோட்டல் 6 இயர்ஸுக்கான இதுக்கே செலவாகும். 30 lakhs அவங்களுக்கு ஓவராலாகவே வந்துட்டு 30 lakhs தான் ஸ்பெண்ட் ஆகும் அவங்களுக்கு டோட்டலி. இதை தாண்டி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் வரும்னா இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு வரும். மற்ற கண்ட்ரிஸுடைய டிக்கெட்ஸ் ரேட் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து ரொம்ப ரேட்டு கம்மி. இங்கே ஃப்ளையிங் காசும் ரொம்ப கம்மி. டெல்லி டு இங்கே இது தாஷ்கண்ட் வந்துட்டு போகிறதுக்கே வந்துட்டு நியர்லி 3 hours தான் வந்துட்டு ஆகும். ஆமாம். ஸோ 3 hours ஜேர்னி தான். அங்கேருந்து புக்காராக்கு 1 hour தான். 1 hourலேயே வந்துட்டு போயிடலாம். பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய மக்கள்லாம் உடைக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக அப்படின்னா எல்லாருமே இங்கே பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் இவ்வளோ ட்ராவல் பண்ணணும், அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும், டிக்கெட்டுக்கு மட்டுமே லேக்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்டே அகாமடேஷன் 15,000 to 20,000 நியர்லி வரும் டிக்கெட்டு. இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு, இப்போ நம்ம வந்து அனுப்பலாமா இல்லை இப்போ வந்து அங்கே போய் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? வார் வந்துட்டு இப்போ கண்ட்ரி வைஸ் நான் சொல்லிடுறேன். கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க, இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துட்டு வராது. எல்லாருமே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தான் இருக்கவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சேஃபஸ்டான கண்ட்ரி. இதை தாண்டி இப்போ மிடில் ஈஸ்டில் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு இது போயிட்டு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் இருக்கும். பட் நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் தான்
இப்போது அது அந்த வார் ஸ்டார்ட் ஆகி 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் தான் போயிட்டு வந்தேன். இன்னும் இந்த மந்த் வந்துட்டு இன்னும் ஒரு 10-15 டேஸில் கிளம்ப போகிறேன். ஸோ இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லா இடத்துலேருந்தும் நிறைய ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கல்ஃபில் இருக்க சில துபாயில் இருக்க ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது தாண்டி மற்றபடி எல்லா ஃப்ளைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எந்த இஷ்யூஸும் கிடையாது. இங்கே சேஃப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 100% சேஃப் இங்கே. ஸோ இதில் எந்த விஷயம் எதுவுமே இல்லை. ஆமாம். இப்போ இந்த என்எம்சி கைட்லைன்ஸில் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி எப்படி சார் ஃபாலோ பண்ணுது? என்எம்சி கைடன்ஸ் ஆக்சுவலி என்எம்சியோடைய கைட்லைன்ஸ் இதை வந்துட்டு நான் சொல்லிடுறேன் என்னென்ன அப்படின்றது. 54 months வந்துட்டு அப்ராடில் மினிமமாக கோர்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கணும். அவங்களுடைய கோர்ஸ் மட்டுமே 54 months படிச்சிருக்கணும். 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அப்புறமா எந்த கண்ட்ரி எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரியோடைய லைசன்ஸோடு சேர்த்து டிகிரி வாங்கியிருக்கணும். 4வது விஷயம் என்னென்னா இங்கிலீஷில் தான் அவங்க வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கணும். அவங்க மற்ற இந்த லாங்குவேஜஸும் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 4 இருந்துச்சுனாலே என்எம்சி வந்துட்டு அவங்களுடைய டிகிரியை வந்துட்டு இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்ற இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த 54 months கோர்ஸ் அப்படின்றத நிறைய காலேஜஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மாதிரி இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு என்எம்சி வந்துட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ இதில் நாங்கள் எங்களுடைய காலேஜ் சைட்லேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 55 months கோர்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் அவங்க 54 months கோர்ஸ் தான் வந்துட்டு அவங்க மினிமமாக கேட்குறது. பட் நாங்கள் 55 months கோர்ஸ் கொடுக்குறோம். எப்படின்னா லைக் கம்மிங் செப்டம்பர் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ். கம்மிங் செப்டம்பர் டு ஜூலை வரைக்கும் வந்துட்டு நாங்கள் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஜூலை வரை அப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு 11 months வரும். இதை மாதிரி 5 yearsம் வந்துட்டு அவங்களுக்கு சேம் செப்டம்பர் டு ஜூலை. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலி 55 months வந்துட்டு கோர்ஸ் வரும். 12 months இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். இங்கிலீஷில் தான் கோர்ஸும் கொடுக்குறோம். லைசன்ஸ் வந்துட்டு இங்கே ப்ராப்பர் லைசன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் லைசன்ஸோடு சேர்த்து அவங்களுக்கு டிகிரியுமே கொடுக்குறோம். அப்படின்றதுனால அவங்க எதை பற்றியும் யோசிக்க வேணாம். அதனால தான் ஆக்சுவலி இதெல்லாமே வந்துட்டு எங்கள் காலேஜில் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் இது பண்ணுறதுனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசன். இப்போ இந்த நம்பிக்கை தானம் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ வெப்சைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணோன்னே இந்த ஃபீஸ்க்கு கட்டணும். வெப்சைட்டை தாண்டி இங்கேருந்து ஒரு இதை சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு ஃபீஸை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காமனான இஷ்யூ இருக்குது. இது வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்களா, நிறைய ஸ்கேம் நடக்கும். இந்த அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து நிறைய வந்து ஸ்கேம்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ காமனாக பார்க்குற ஸ்கேம்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ காமனாக பார்க்குறது அப்படின்னா இதுக்கு லைக் இப்போது சில பர்சன்ஸ் இருக்காங்க இந்தியாவில், சில பர்சன்ஸ். ஸோ இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லி கூப்பிட்டு வருவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ தான் இருக்கும், இல்லை 1 இயருக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு தேவை எப்படியாவது இந்த அட்மிஷனை க்ளோஸ் பண்ணணும், கூப்பிட்டு வரணும். ஸோ அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்ன வேணால் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து ஒன்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறமா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து அங்கே 1 லட்ச ரூபான்னு ஃபீஸுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா 2 லட்ச ரூபான்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்துட்டு சில ஏஜென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா இங்கே அட்மிஷன், இப்போ இங்கே நிறைய அட்மிஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இங்கேருந்து அங்கே இருக்க மெயின் ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு தான் அட்மிஷன்ஸை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோட்டலி அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. இவங்களுமே வந்துட்டு ஜஸ்ட் கால் பண்ணி வந்துட்டு சொல்கிறது தான். மேபி இவங்க லைக் வந்துட்டு இவங்களுக்கு தேவை அந்த அட்மிஷன் அங்கே போடுறது. அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணிடுவாங்க. அது ஸ்கேமாக இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, அவங்க போட்டுருவாங்க. ஆமாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டி இருக்கா இல்லை, இந்த மாதிரி கால் பண்ணி இந்த காலேஜுக்கு வந்துட்டு இப்படி இருக்குது, இவ்வளோ காசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலே ஓகே இந்த காலேஜை வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் உங்ககிட்ட வந்து இல்லை உங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து நான் அட்மிஷன் வாங்கணும், அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராசஸ்? அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு 12th மார்க் ஷீட் வேணும், பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் 8 ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ். 12th மார்க் ஷீட்டில் அட்டஸ்டேஷன் பண்ணுவோம், பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்பிங் பண்ணுவோம். விசா இந்தியாவிலேருந்தே அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஸ்டாம்ப் விசா போட்டு கொடுத்து தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறோமே. அவங்களுக்கு இந்த விசா டூரிஸ்ட் விசா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசா போட்டு
ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு கூப்பிட்டு போகிறோம் அவங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டாம்பிங்கோட. ஸோ இந்த ரெண்டும் தான் நாங்கள் லைக் இதுக்கு பேக்கில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே வேறு. பட் அட்டஸ்டேஷனுக்கு இங்கே அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு வாங்குறோன்னா அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் விசா ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு தான் வாங்குகிறோம். வித் 8 ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் இதுதான் தேவைப்படும். ஸோ இனிஷியலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்காது, 12th மார்க் ஷீட் இருக்காது. அப்படின்றப்போ அவங்க இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அட்மிஷன்ஸை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க போட்டுக்கலாம். இப்போவே கூட அவங்க வந்துட்டு அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. அட்மிஷன்ஸ் அடுத்த இயருக்கான அட்மிஷன்ஸை வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அவங்க அடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வந்ததுக்கப்புறமா பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். 12th மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறமா அதை சப்மிட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக வித்தின் அவங்களுக்கு அந்த செப்டம்பருக்குள்ளாடி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம். செப்டம்பர் 1 அவங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ அப்ராடில் போய் படிக்கிறதா இருக்கட்டும், ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்களுக்கு அந்த சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன மாதிரி கோர்சஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, அண்ட் காஸ்ட் பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பற்றி நிறைய டீட்டெயிலாக அண்ட் சொன்னதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம்.